சட்டப்பேரவை தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், பரிசீலனைக்கு பிறகு மொத்தம் எத்தனை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு? உமா, தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை திரும்ப பெறும் கடைசி நாள் இன்று மதியம் 3 மணி வரை வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை திரும்ப பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனு பரிசீலனையை பொறுத்தவரை கடந்த சனிக்கிழமை அன்று நடைபெற்றது. மொத்தமாக தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் சேர்த்து 7151 பேர் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். அதன் அடிப்படையில் வேட்புமனு பரிசீலனையின் போது 4132 வேட்புமனுக்கள் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் 3019 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக தமிழகத்திலேயே சென்னை ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் 47 பேர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. குறைந்தபட்சத்தை பொறுத்தவரை கூடலூர் தொகுதியில் 8 பேர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று வேட்பாளர்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்புமனுக்களை இன்று மதியம் 3 மணி வரை திரும்ப பெறலாம். அதன் பிறகு இறுதி வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்படும். ஏற்கனவே பல்வேறு விதமான பணிகளில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று இந்த வேட்புமனுக்கள் திரும்ப பெறும் கடைசி நாள் என்பதால் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு பல்வேறு விதமான முன்னேற்பாடு பணிகளை தேர்தல் ஆணையம் முனைப்புடன் செய்து வருகிறது. குறிப்பாக தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு துணை ராணுவ படையினர் நாளை தமிழகம் வர உள்ளனர். குறிப்பாக 300 கம்பெனிகளை சேர்ந்த 25,000 ராணுவ வீரர்கள், இந்த துணை ராணுவ வீரர்கள் நாளை தமிழகம் வர உள்ளனர். இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே ஒரு தொகுதியில் பறக்கும்படை உட்பட 3 குழுக்கள் பல்வேறு விதமான சோதனை பணிகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று முதல் 5 அந்த குழுக்கள் 3லிருந்து 5ஆக உயர்த்தப்படும் என தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலின், 1996க்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த முறை அதிகமான வேட்பாளர்கள் எண்ணிக்கையில் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். நிறைய கூட்டணிகள் களத்தில் இருப்பதற்கு காரணமா அல்லது அமைப்புகள் அல்லது சுயேட்சைகளுடைய எண்ணிக்கை இந்த முறை அதிகரித்திருப்பதற்கு காரணமா, எப்படி பார்க்கலாம் இதை? நிச்சயமா கார்த்திகேயன், அதாவது இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை பல்வேறு விதமான பலமுனை போட்டிகள் தற்போது இந்த சட்டமன்ற தேர்தல் நிலை வருகிறது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரை 234 தொகுதிகளிலும் அந்த கட்சியானது இரட்டை இலை சின்னத்தில் தனித்து போட்டியிடுகிறது. திமுகவை பொறுத்தவரை திமுக காங்கிரஸ் கூட்டணி, இதே போல பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிடுகிறது. இதே போல நாம் தமிழர் கட்சி, பாமக, தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் என பலமுனை போட்டிகள் நிலவி வருகிறால் இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த வேட்பாளர்களின் எண்ணிக்கை சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல கடந்த கால தேர்தல்களை ஒப்பிடும் பொழுது 3 முனை போட்டி 4 முனை போட்டி தான் நிலவி வரும். ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 6 முனை போட்டிக்கு மேலாக தற்போது நிலை வரும் காரணத்தினால் வேட்பாளர்கள் அந்தந்த தொகுதிகளில் தங்களுடைய வேட்புமனுக்களை அதிக அளவில் தாக்கல் செய்தனர். இதன் காரணமாகத்தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனுக்கள் அதிகமாக தாக்கல் செய்யப்பட்டன. அதே போல வேட்புமனு பரிசீலனை முடிந்த பிறகும் கிட்டத்தட்ட 4132 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வேட்பாளர்கள் அதிக அளவில் களத்தில் உள்ளனர். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஆர்கே நகர் தொகுதியில், சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச்செயலாளருமான ஜெயலலிதா போட்டியிடுகிறார். அந்த தொகுதியில் 47 பேர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து தற்போது அவர்கள் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது போன்ற பல்வேறு காரணங்களால் தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிக அளவிலான வேட்பாளர்கள் தற்போது நிலையில் களத்தில் உள்ளனர். கார்த்திகேயன்.